வணக்கம் மாணவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்கல்ல? பாதுகாப்பாக இருங்க. எல்லாம் இல்லை இறைவனெல்லாம் நீங்க எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் தான். அதாவது அதை நம்ம எப்படி சொல்லலாம், அதாவது நாட்களெல்லாம் ஓடி போச்சு, உங்களை பார்க்க கவலையாச்சு, கண்ணுல கண்ணீர் வந்து போச்சு, பாடங்கள் கூடி போச்சு, படிக்க முடியாம போச்சு. இன்னைக்கு சூழ்நிலை இதுதான், புரியுதா? நாட்கள் எல்லாம் ஓடி போச்சு, உங்களை பார்க்காம எனக்கு கவலையாச்சு, கண்ணுல கண்ணீர் வந்து போச்சு, பாடங்கள் கூடி போச்சு, படிக்க முடியாம போச்சு. சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்கு. நன்றாக நீங்கள் படிங்க. ஒரு நொடி, ஒரு வினாடி அல்லது ஒரு நாள், ஒரு நொடியை கூட நீங்கள் வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய பாடங்களை நீங்க படிங்க. இன்றைய பாடங்கள் தான், இந்த பாடங்கள் தான், அதாவது தமிழ் பாடம் மட்டும் நான் சொல்லுவேன், அது ஆங்கிலமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், வரலாறாக இருக்கட்டும், எந்த பாடமாக இருந்தாலும் இந்த பாடங்கள் தான் அடித்தளம். அதாவது 5ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பிலிருந்து 7ஆம் வகுப்பு, இந்த வகுப்புகள் தான் உங்களுக்கு பெரிய வகுப்புகளுக்கு உதவியாக இருக்கு இந்த பாடங்கள். அதனால இந்த பாடங்களை ஒருபோது நீங்க ஒதுக்காது. அன்னைக்கு உள்ள பாடங்களை நீங்க படிங்க. அப்படி படிச்சாதான் மேல வகுப்புக்கு போகும்பொழுது உங்களுக்கு அது அறிவுபூர்வமாக அறிவை தரக்கூடிய நூல்களாக அது இருக்கும், உபயோகமாக இருக்கும். அதுதான் நான் சொல்றேன். அதனால ஒதுக்காதீங்க. வாரம் போடக்கூடிய அந்த வாராந்திர தேர்வுல நீங்க கலந்து விடைகளை எழுதி இருக்குங்க. முடிந்த அளவு உங்களுக்கு லெகுவாக இருக்கும். நாட்கள் போக போக அது லெகுவாக இருக்கும். சரிதான் சொல்றது மாணவர்களே? புரிந்து கொள்ளுங்க. சரியா? பாடங்களை எக்காரணம் கொண்டு நீங்க ஒதுக்காதீங்க. நம்ம முயற்சி செய்தால் கடவுள் நம்ம கூட இருக்கும், கல்வி உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்முடைய பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஐயன் திருவள்ளுவருடைய அழகான ஒரு குரலை பார்த்துட்டு நம்முடைய பாடத்துக்குள்ள போயிடுவோம். இன்றைய குரல் 41வது அதிகாரம், கல்லாமை என்ற அதிகாரத்தில் இருந்துதான் நம்ம இன்னைக்கு குரலை பார்க்க போறோம். அதாவது ஒரு படிக்காதவனின் செயலை சொல்லக்கூடிய ஒரு குரல். எப்படின்னு பார்த்தா, கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து, கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சொல்லப்படும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சொல்லப்படும். கல்லாத ஒருவன் நான் ஒரு அறிவாளி என்று தெரிந்து கொண்டு, அறிவாளி என்று நினைத்துக் கொண்டு கற்றவரிடம் சென்று உரையாடினான், அவன் மிகவும் சிறிது நேரத்தில், சொற்ப நேரத்தில் புரிந்து கொள்வானான். எப்படி? நான் ஒரு கல்லாதவன் என்று. நீ ஒரு படிக்காதவனாக இருந்தால் படித்தவனிடம் சென்று நீ உரையாடும் பொழுது விரல் நொடிக்கும் நேரத்தில் நீ புரிந்து கொள்வாயாம், நான் ஒன்று அறிவற்றவன் என்று. அதனால் நீ அறிவுடையவனாக இரு. இதுதான் இதனுடைய பொருள். கல்லாதவன் எவ்வாறு இருப்பான் என்பதை சொல்வதுதான் இந்த பொருள். இந்த குரல் எவ்வாறுதான், கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சொல்லப்படும். சரிதான? சரி, இனி நம்முடைய பாடத்துக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய இந்த பாடம் அலகு 2, 2வது பாடம் திருக்குறள். அலகு 2, 2வது பாடம் திருக்குறள். ஐயன் திருவள்ளுவருடைய அழகான கேள்வி என்ற அதிகாரத்தில இருந்தா நம்ம இன்னைக்கு நம்முடைய இந்த பாடலை நம்ம பார்க்க போறோம். திருவள்ளுவரை பற்றி நான் உங்களுக்கு பெரிய அளவில் சொல்றதுக்கு இல்ல. உலக பொதுமறை நூலை தந்தவர், நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட்டவர், 2 அடிகளுக்குள் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்தவர். அவருடைய அந்த குரல் தான் நம்முடைய வாழ்க்கை. சரியா? சரி, இனி நம்முடைய பாடத்துக்குள்ள போயிடுவோம். கடந்த வகுப்புல நான் சொல்லி தந்ததை நீங்க படித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேள்வித்தாள்கள் எனக்கு வந்தது. சரியாக இருந்து வாரம் நீங்க அனுப்புங்க. சரியா மாணவர்கள்? சரி, இன்னைக்கு நம்ம கேள்வி செல்வம் அப்படின்னு ஒரு அதிகாரத்துல இருந்து அழகான இந்த குரல்களை நம்ம பார்க்க போறோம். முதல் குரல், செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சின்ன வகுப்புல நீங்க படிச்ச பொழுது பெரிய கஷ்டம் கிடையாது. உங்களுடைய தமிழாசிரியர் தமிழாசிரியர் சொல்லி தந்திருப்பாங்க. அழகான கேள்வி செல்வம் அப்படின்னு உள்ள அதிகாரத்தை நமக்கு தந்திருக்காரு. இது எல்லாமே நமக்கான, அதாவது உங்களுக்கான, மாணவர்களுக்கான உள்ள இந்த அதிகாரம், இந்த குரல் தான். இன்னைக்கு நம்ம கேள்வி செல்வத்தில் முதலாவது அந்த குரல், செல்வத்துள் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை.
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உணவில்லாத பொழுது, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி உணவில் கேள்வி உடையார், அபி உணவில் ஆன்றோரோடு ஒப்ப நிலத்து, ஆன்றோரோடு ஒப்ப நிலத்து. கத்திலானாயினும் கேட்க அத்தருவர்க்கு பொற்கத்தின் மூன்றாம் துணை, பொற்கத்தின் மூன்றாம் துணை. இழுக்கலுடை ஊற்று போலற்றே, இடுக்கலுடை ஊற்று போலற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல். 10 பொருள் இருக்குப்பா. அதுல 5 பொருள்களை நம்ம முதல்ல பார்த்துட்டு மீதி இருக்கிற 5 பொருள்களை அடுத்து பார்ப்போம். முதலாவதாக 5 பொருள். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நம்முடைய அலெக்சாண்டர் அவன்கிட்ட கேட்டா செல்வம் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எங்க வீட்டுல நிறைய தங்கை இருக்கு, நிறைய பொண்ணு இருக்கு, எங்க தங்கச்சிக்கு நிறைய கமல் செய்து வச்சிருக்கோம், எங்க அம்மாவுக்கு நிறைய மாலைகள் இருக்கு, அப்பா நிறைய பணம் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவான். எங்க வீட்டுல கார் இருக்கு, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, இதுதான்ப்பா எங்களுடைய செல்வம் அப்படின்னு நம்முடைய மாரியப்பன் ராஜுடைய ஃப்ரெண்டு சொல்லுவான். ஆனால் நம்முடைய திருவள்ளுவர் சொல்லக்கூடிய செல்வம் அந்த செல்வம் அல்ல, அந்த செல்வம் அல்ல. அது என்ன செல்வம் என்றால் செவிச்செல்வம், செவிச்செல்வம், செவிச்செல்வம். உணவுக்கு செல்வம் என்று சொல்லக்கூடியது நீ என்ன சொல்லுவ? புரோட்டாயும் இறைச்சியும் இல்ல வேற ஏதாவது. ஆனால் நம்முடைய கேள்வி, நம்முடைய செவிக்கு செல்வம் கேள்வி செல்வம். கேள்வி கேட்கறத செவிக்கு செல்வம் அப்பா நம்முடைய திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த செல்வம் தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அந்த செவிச்செல்வம், அந்த கேள்வி என்ற அந்த செல்வம் தான் நம்முடைய அனைத்து வகையான செல்வத்திற்கெல்லாம் தலையான செல்வம். இந்த செல்வம் கேள்வி என்ற செல்வம் தான் செல்வத்திற்கெல்லாம் அதிபதியா, உச்சாணியா, தலைமையா. அதான் இந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எனக்கு மிகப்பெரிய செல்வம் எது? கேள்வி செல்வம். அந்த கேள்வி செல்வம் இல்லைன்னா அது செல்வமே இல்லை. அதுதான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இது முதல். இரண்டாவது குறள், செவிக்கு உணவு இல்லாத போது, நம்முடைய செவிக்கு கேள்வி என்ற செல்வம் இல்லாத பொழுது, கேள்வி என்ற செல்வம் இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். கொஞ்சம் வயிற்றுக்கும் உணவாக அது கொடுக்கப்படும். ஈய கொடுக்கிறது, ஈயப்படும் வயிற்றுக்கும் அது கொஞ்சம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் இரண்டாவது குறள். செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். இது இரண்டாவது. மூன்றாவது, செவி உணவில் கேள்வி உடையார், அபி உணவில் ஆற்றோரோடு ஒப்ப நிலத்து. செவி உணவில் கேள்வி உடையார், அதாவது நம்முடைய சான்றோர்கள் கேள்வி செல்வமுடைய சான்றோர்கள் இந்த பூலோகத்தில் இருந்தாலும், இந்த பூலோகத்தில் இந்த புண்ணிய பூமியில் இருந்தாலும் யாரு? கேள்வி செவியுடைய நம்முடைய ஞானிகள், முனிவர்கள், சான்றோர்கள், ஆண்டோர்கள், ஒழுக்கமுடையவர்கள், அறிவுடையவர்கள், இவர்கள் நம்முடைய இந்த புண்ணிய பூமியில இருந்தாலும் அவங்க தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒப்பாவார்களாம். எப்படி? அதான் சொல்றாங்க. செவி உணர்வில் கேள்வி உடையார், அபி உணர்வின் ஆண்களோடு ஒப்ப நிலத்து. அபி உணவு. அபி உணவுன்னா என்ன தெரியுமா? வேள்வி தீயில நம்ம இந்த நெய், நம்ம இந்த மழையெல்லாம் வரலன்னா நம்ம முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? யாகம் பண்ணுவாங்க. யாகம் பண்ணத வேள்வியில வீடு நம்ம வீடு பால் எல்லாம் காய்ச்சுவாங்க. இல்ல பால் காய்ச்சக்கூடிய நேரத்தில் நம்முடைய வீட்டு அந்த ஹால், அதாவது ஹால்னா என்ன சொல்லலாம், அந்த நிலப்பரப்பு, அந்த நிலத்துல வீட்டுக்குள்ள ஏறி போவோம். அந்த நிலத்துல இந்த செங்கல் எல்லாம் வச்சு இப்படி ஸ்கொயரா பண்ணுவாங்க இல்லப்பா. செங்கல் வச்சு ஒரு அடுப்பெல்லாம் நம்ம பற்ற வச்சு பண்ணுவாங்க இல்லையா? ஹோமம் போல பண்ணுவாங்க இல்லப்பா, ஹோமம் பண்ணுவாங்க இல்ல. அந்த தீயில நம்ம இந்த நெய்யெல்லாம் எடுத்து விடுவாங்க. அது யாருக்கு விடுறாங்க? 33 கோடி தேவர்களுக்கு போடுவாங்க. 33 கோடி தேவர்களுக்கு அதை போடுவாங்க. அந்த தேவர்கள் என்ன இருப்பாங்களா? தேவலோகத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தான் அந்த நெய்.
அந்த தேவர்களுக்கு ஒப்பானவர்களா யாரு? செவி செல்வமுடைய நம்முடைய சான்றோர்கள். அதான் செவி உணவின் கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. செவிக்கு உணவு, செவிக்கு கேள்வி செல்வமுடைய சான்றோர்கள் வந்து தேவலோகத்தில் இருக்க தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். அதான் செவி உணவின் கேள்வியுடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. அடுத்தது கத்திலாராயனும் கேட்க அத்தொருவருக்கு ஒர்க்கத்தின் மூன்றாம் துணை. கல்லாதவனாக இருந்தாலும் நீ என்ன செய்யணுமா? கற்றவனிடம் சென்று கருத்து கேட்க வேண்டுமா? கற்றவனிடம் சேர்ந்து நீ வந்து நம்முடைய ஆங்கிலத்தில் டிஸ்கஸ், பரிமாற்றம் இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்களை நீ கேட்க வேண்டுமா? அவ்வாறு நீ கேட்கும் பொழுது அந்த அவன் தரக்கூடிய அந்த செல்வம், அந்த கேள்வி செல்வம், அந்த அறிவு செல்வம் நீ தளர்ச்சி இருக்கக்கூடிய காலத்தில் உனக்கு ஊன்றுகோலாக வருமாப்பா. தளர்ச்சி வரும் காலத்தில் உனக்கு ஊன்றுகோலாக வரும். எப்படி வரும்? தளர்ச்சி நோயில இருக்கிறான் அவன் தளர்ச்சியா, இல்ல பட்டினியில இருக்க அவன் தளர்ச்சியா, இல்ல ஒருத்தன் அடிச்சு போட்டு இருக்கான் அவன் தளர்ச்சியா? என்ன தளர்ச்சி? அந்த தளர்ச்சி அல்ல, மாறாத என்ன தளர்ச்சி? மனம் வந்து மனம் முடிந்து மனம் குறுகி இந்த உலகத்தில் நம்ம இருக்கப்பா இருக்கணும் அப்படின்னு தளர்ச்சி உள்ளவனுக்கு இந்த அறிவுடையவன், இந்த கற்றறிந்தவன் கொடுத்த அந்த சொல் அவனுக்கு கை தூக்கி விடுவான். அதுதான் அந்த ஊன்று. அந்த கற்றறிந்தவன் வந்து கை தூக்கி விடுவான், அவனுடைய வார்த்தை அவனை கை தூக்கி விடுவான். அந்த ஊன்றுகோல் தான் இந்த உற்சாகம் துணை. அவனுக்கு ஊன்றுகோலாக இருக்கும். அப்ப நம்ம என்ன, நீ படிக்காதவனாக இருந்தாலும் படித்தவனிடம் சென்று நீ கேட்டு தெரிந்து கொள். அவன் தரக்கூடிய வார்த்தை ஒன்று தூக்கி விடும். அதான் இங்க. சரிதானே? சரிதானே செல்வராணி? சரிதானமா? சரி. அடுத்தது இழுக்கலுடையோ ஊற்று கோலத்தே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இழுக்கலுடையை ஊற்று கோலத்தே ஒழுக்கமுடைவார் சொல். ஒழுக்கமுடையவர்களுடைய வாய்ச்சொற்கள், ஒழுக்கமுடைய வாய்ச்சொற்கள், அந்த சான்றோருடைய அந்த சொற்களை நாம் கேட்டால் வழுக்கும் காலத்தில் கூட நமக்கு அது கொண்டு போல இருக்கும். அதாவது அறிவுடையவர்களுடைய அந்த வாய்ச்சொற்கள் யாரு? உதாரணம் அந்த தாத்தா சொல்லலாம். வேற யாரையும் அந்த தாத்தா, அறிவுள்ள தாத்தா, படித்த தாத்தா, பண்புள்ள தாத்தா, பண்பாடுகளை ஊட்டி கொடுக்கக்கூடிய அந்த தாத்தாவுடைய அந்த பாட்டியுடைய அந்த சொற்கள், அந்த வார்த்தைகள், அந்த வழிகாட்டுதல்கள், அது வந்து நீ வழுக்கும் காலத்துல எப்படி ஒரு தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்ட, வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்ட, வேலையில தோல்வி அடைஞ்சிட்ட, எதுல நீ தோல்வி அடைந்தாலும் அது அந்த வழுக்கம், அந்த வழுக்கிறதுல அந்த வழுக்கக்கூடிய நேரத்துல இவங்க சொன்ன இந்த வார்த்தை ஒன்னு குஞ்சு போல நிற்கும், ஒன்னு தடுத்து நிறுத்தணும். இந்த எக்ஸாம் போனா என்னடா, இந்த தேர்வு போனா என்ன, அடுத்த தேர்வுல நீ பாஸ் ஆகிடலாம், இந்த வாழ்க்கையில உடஞ்சு போகாது, அடுத்த வேலை வந்து காத்திருக்கு. இதுதான் அந்த சான்றோர்கள் சொன்ன அந்த வார்த்தை, இந்த ஊற்று. இதெல்லாம் தான் உங்களுக்கு திருவள்ளுவருடைய பாடத்தை வச்சிருக்காங்க. எப்படி அந்த கிரிப்பு ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம், அதான் சரியா புரிஞ்சுங்க. சரி, அப்ப 5 குறளை வந்து நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்தது பாருங்க, ஒரு தடவை கூட சொல்லிட்டாங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்கு உணவில்லாத போது செல்வ வயிற்றுக்கும் ஈயப்படும். செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நிலத்து. கத்திலாராயிரம் கேட்க மற்றொருவர் பொற்கத்தின் ஊற்றாம் துணை. இழுக்கலுடைய ஊற்று போலத்து ஒழுக்கமுடையார் வாய் சொல். எப்படி? ஒழுக்கமுடையார் வாய் சொல். சொல். சரியா? அடுத்தது 6வது குறள் 10வது. சரியா? எனைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமைகள். எனைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமைகளும். யார் பேசுறது? பேசக்கூடாது. சரியா? பிழைத்துணர்ந்தும் பேரவை சொல்லா. இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியார். இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியார். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியார் தோற்கப்படாத செவி. நுணங்கிய கேள்வியர் எல்லார் வணங்கிய வாயினராத அறிவு.
செவியின் சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள். மாக்கள் இப்ப எவெல்லாம் பேசுறது அவன் மாக்கள் தான். மாக்கள் அபியினும் வாழினும் என். அபியினும் வாழினும் என். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். எப்பா எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய பெருமை நமக்கு தெரியும். எனைத்தானும் நல்லவை கேட்க, எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு கற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய பெருமை நமக்கு தெரியும். அதுதான் இந்த பொருளுடைய விளக்கம். எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நீ கற்றுக்கொண்டால் அதனுடைய பெருமை போக போக உனக்கு தெரியும். அதான் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும். அடுத்ததா பிழைத்துணர்ந்து பேதமை சொல்லா இழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியார். நல்ல நூல்களை ஆராய்ந்து உணர்ந்த அறிவுடையவர்கள், நல்ல நூல்களை படித்து சிந்தித்து ஆராய்ந்து உணர்ந்து எழுதிய அந்த நூல்கள், அதில் தவறு இருந்தால் கூட அந்த சொல்லை பெரியவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதாவது ஒரு நூலை நன்றாக படித்து உணர்ந்து அதை எழுதியவர்கள் அந்த சொல்லில் தவறுகள் இருந்தாலும் அந்த சொல்லை வெளியே விட மாட்டார்கள். அந்த சொல்லை வெளியே விட மாட்டாங்க. சரிங்களா? பிழைத்துணர்ந்து பேதமை சொன்னால் பிழைத்துணர்ந்து தீண்டிய கேள்வியார். நன்றாக அறிந்து உணர்ந்து ஆராய்ந்து எழுதிய நூல்களில் தவறுகள் இருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த சொல்லின் பெருமைகளை, அதனோட தீய அந்த சொற்களை அவங்க வெளியே விட மாட்டாங்க. அடுத்தது கேட்பினும் கேளையார் தகையிலே கேள்வியால் தோற்கப்படாத செவி. நம்முடைய செவி கேள்வி செல்வத்தை கேட்டு அதை நம்ம நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை என்றால், கேள்வி என்ற செல்வம் நமக்கு செவிக்கு இல்லைன்னா நீ அதற்கு மாறாக என்ன எவ்வளவு பெரிய ஒளி எழுப்பினாலும் நமக்கு அது என்னது இயற்கையாக அமைந்த நம்முடைய இந்த காது செடி இல்லப்பா, அது என்ன சொல்லலாம், மலட்டுத்தன்மை உடையதுதான். என்னது அது செவிட்டுத்தன்மை உடையதுதான். கேள்வி செல்வம் இல்லாத இந்த செடி இருக்குல்லப்பா, இந்த செடியில நீ கேள்வி செல்வம் இல்லைன்னு வச்சுக்கீங்க, இந்த செடியில நீ கேள்வி செல்வம் கேட்கவில்லை என்றால் இயற்கையாக அமைந்த இந்த ஓட்டை என்னது உனக்கு மலட்டு ஓட்டை. உனக்கு இந்த ஓட்டையில என்னது எந்த கேள்வி எந்த சத்தமும் கேட்டாலும் அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன சொல்லலாம், அதுக்கு எந்த ஒரு உணர்வு தன்மையும் இருக்காது. அதாவது கேள்வி செல்வம் இல்லை என்றால் மற்ற எந்த ஒலி அதிகமாக இருந்து எது இருந்தாலும் உனக்கு அது மட்டற்ற அந்த செவினே நம்ம சொல்லலாம். அடுத்தது நுணங்கிய கேள்வியெல்லாம் வணங்கிய வாயினர் இல்லாத அறிவு. அதாவது உணர்ந்து படித்த அந்த நூல்களை உடைய அந்த சான்றோர்கள் கேள்வியர் எல்லாம் வணங்கிய வாயினராதல் அறிவு. இப்போ நம்முடைய இந்த சான்றோர்கள் அவங்க இருக்காங்க இல்லையா, இந்த சான்றோர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிந்த அளவு உணர்ந்து எழுதிய அந்த நூல்களை அவங்க என்ன செய்வாங்கன்னா நன்றாக படித்து ஆராய்ந்து உணர்ந்து எழுதிய அந்த நூல்கள், அந்த சான்றோர்கள், அந்த ஆன்றோர்கள் பணிவுமிக்க சொற்களை பேச மாட்டாங்க. அதாவது இதனுடைய அர்த்தம் வேற எதுவும் இல்லப்பா. நுணங்கிய கேள்வியெல்லாம் வணங்கிய வாயினராக அறிவு. அதாவது நூல்களை கற்றறிந்த அந்த சான்றோர்களை தவிர பணிவுடைய சொற்களை வேற யாராலையும் சொல்ல முடியாது. அந்த சான்றோர்கள் படித்தவர்கள் அவர்கள் மட்டும்தான் பணிவுடைய சொற்களை சொல்லுவார்களாம். படிக்காதவன் பணிவுடைய சொற்களை ஒருபோதும் சொல்ல மாட்டான். இதுதான் இந்த கேள்வியுடைய இந்த குரலுடைய பொருள். அடுத்ததா பாருங்க, செவிக்கு உணவில்லாத பொழுது செவியும் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியிலும் வாழினும் மென். இந்த குரல் ஒரு அருமையான பொருள். என்னன்னா, செவிக்கு நீ கேள்வி செல்வான்னு ஒரு உணவை நீ கொடுக்கலன்னா வாய்க்குள்ளே நீ என்ன சாப்பிட்டாங்க அது என்ன, நீ என்ன சாப்பிட்டாலும் அது சாப்பாடே கிடையாது. செவிக்கு கேள்வி இல்லாத பொழுது நீ வாய்க்கு சாப்பிட்டா என்ன சாப்பிடாத போன. இதான் என்னுடைய செவிய சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியிலும் வாழினும். செவிக்கு உணவு, அதாவது அழகான என்ன சொல்லலாம், ரொம்ப ருசியான உணவு அந்த கேள்வி செல்வம் இல்லாத பொழுது வாய்க்கு நீ என்ன ருசியான சாப்பிட்டாலும்
நீ சாப்பிட்டாத போன அதனால பிரச்சனையே இல்லை. நீ அந்த மாக்கள் அந்த மனிதர்கள் வந்து மனிதர்களால் கருதப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த குரலுடைய பொருள். அழகான 10 குரல் இல்லப்பா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை, செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும், செவி உணவில் கேள்வி உடையார் அவி உணவில் ஆன்றோரோடு ஒப்ப நிலத்து, கட்டிலா நாயினும் கேட்க அத்தொருவர் பொற்கத்தின் ஊற்றாம் துணை, இழுக்கலுடையே ஊற்று போலற்றே ஒழுக்கமுடையா வாய்ச்சொல், எனைத்தானும் நல்லதை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், பிழை துணர்ந்தும் பேதமை சொல்லா உழைத்துணர்ந்தும் தீண்டிய கேள்வியார், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி, நுணங்கிய கேள்வியல்லால் வணங்கிய வாயினராதல் அறிந்து, செவி உணர்வில் செவியில் சுவை உணரா வாய் உணர்வில் மாக்கள் அவியினும் வாழினும். செவிக்கு சுவை இல்லாத அந்த உணவு வாய்க்கு எந்த உணவும் உணவாக இருக்காது. அது எந்த மக்களாக இருந்தாலும் செவிக்கு கொடுக்காத உணவு வாய்க்கு, செவிக்கு கேள்வி என்ற உணவு இல்லைன்னா வாய்க்கு நீ என்ன உணவு கொடுத்தாலும் அது வந்து உணவாக கருதப்பட மாட்டாது, மனிதனாக கருதப்பட மாட்டார். இதான் இந்த 10 பொருளுடைய விளக்கம். சரி, சொல்லும் பொருளும் வந்து உங்களுடைய புத்தகத்தில் இருக்கு, நீ அதை பார்த்து படிச்சுக்க. நான் அதில் கேள்விகள் கண்டிப்பாக கேட்பேன். அடுத்தது வந்து பிரித்தெழுதுங்க. அது எப்பவும் உங்களுடைய வசத்துக்கு நான் கொடுத்துட்டேன். தவறாக இருந்தாலும் அதை நீங்க எழுதி படிக்கணும். நான் நேரமே சொன்ன மாதிரி அது எதற்காகனா, தவறுகள் இருந்தாலும் அந்த பிரித்தெழுதுவது உனக்கு ஒரு சிந்தனை, ஒரு சிந்தித்தல் திறன் உனக்கு உருவாகும். அதுக்காகத்தான் அந்த பிரித்தெழுதல் சுய புத்தி இந்த சின்ன வயதுல நீங்க வச்சிருக்கணும். அதுதான் அந்த உண்மையை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லல, நேரடி வகுப்புகளுக்கு வரைக்கும் நான் சொல்லித்தரேன். போடிட்ட இடம் விடையை மட்டும் நான் இதில் எழுதி போடுறேன், நீங்க எதை பார்த்துக்கோங்க. சரியாப்பா? பக்க எண் 31. சரியாப்பா? 10 குறளை பார்த்துட்டோம். இதுல மனப்பாட பகுதி இருக்கு. மனப்பாட பகுதி எதெல்லாம் பார்த்தா 1, 2, 5, 6, 8 1, 2, 5, 6, 8 இதுதான் உங்களுடைய அந்த மனப்பாட பகுதி. மனப்பாட பகுதி இந்த வந்து நீங்க மனப்பாடமா படிக்கணும். இதுல வந்து சொல்லும் பொருளும் இதா இருக்கு. சரியா? நான் கேள்விகள் வந்து சொல்லும் பொருளும் இதுல இருந்து நான் உங்களுக்கு கேட்பேன். அதனால சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிக்க வேண்டும். சரியா? சொற்களாக நீங்கள் படிக்க வேண்டும், வார்த்தையாக படிக்க வேண்டும். அடுத்ததா பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக இந்த இருக்குல்ல, பிரித்தெழுதுக. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதுல முதலாவதாக முதல் பார்த்துக்க. 1, செவியால் கேட்டு பெறும் செல்வமே செவி செல்வம். டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நான் செவி செல்வம் இந்த முதலாவதாக 1 ஒன்றாவது அந்த விடை வந்து செவி செல்வம். இரண்டாவதாக டேஸ் என்றாலும் கற்றறிந்தோரிடம் கேட்டறிய வேண்டும். அந்த விடை வந்து இரண்டாவதுக்கு விடை கல்லாதவரே. கல்லாதவரே. அடுத்த மூன்றாவதா சான்றோரின் வாய்ச்சொல் துன்ப நேரத்தில் எப்படி டேஸ் போல உதவும். அதாவது ஊன்றுகோல் போல உதவும். ஊன்றுகோல் போல உதவும். உன்னுடைய விடை போர்டில் இருக்கு. ஊன்றுகோல் போல உதவும். நான்காவது டேஸ் கேட்டறிய வேண்டும். கேட்டறிய வேண்டும். டேஸ் கேட்டறிய வேண்டும். சிறியதே ஆயினும் கேட்டறிய வேண்டும். சிறியதே ஆயினும் இது சின்னதாக இருந்தாலும் கேட்டறிய வேண்டும். அடுத்த ஐந்தாவதாக கேள்வி அறியால் துளைக்கப்படாத செவிகள். கேள்வி அறிவால் துளைக்கப்படாத செவிகள் டேஸ் உடையவை. என்னதெல்லாம் செவிட்டு தன்மை உடையவை. செவிட்டு தன்மை உடையவை அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சரி, கோடிட்ட இடம் நிரப்புக. முடிஞ்சு போச்சு. நான் கூட சொல்லி தரேன். முதலாவதாக 1 செவி செல்வம், இரண்டாவது கல்லாதவரே, மூன்றாவது ஊன்றுகோல், நான்காவது சிறியதே ஆயினும், ஐந்தாவது செவிட்டு தன்மை. இதுதான் உங்களுடைய கோடிட்ட இடத்தில் நிரப்புள்ள விடை, செவிட்டு தன்மை. அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. வினாக்களுக்கு விடையளி. அதுல முதல்ல பாருங்க,
செல்வங்களுள் தலையாய செல்வம் எது? செல்வங்களுள் தலையாய செல்வம் எதுன்னு சொன்னா செவி செல்வம் தான். அதனுடைய அந்த விடை எதுல இருக்குன்னா 29ஆம் பக்கம் உன்னுடைய முதல் திருக்குறளுடைய அந்த பொருள், முதல் திருக்குறளுடைய அந்த பொருள், அதுதான் முதல் விடை. இரண்டாவது, செவிக்குணவில்லாத பொழுது குறள் விளக்கம் தருக. இரண்டாவது கேள்வி, செவிக்கு உணவில்லாத பொழுது விளக்கம் தருக. அந்த இரண்டாவது கேள்விக்கு விடை இரண்டாவது குறளுடைய பொருள், இரண்டாவது குறளுடைய பொருள் பிறகுல இரண்டாவது குறளுடைய பொருள். மூன்றாவது, ஊன்றுகோல் போல உதவுவது எது? ஊன்றுகோல் போல உதவுவது எது? அந்த கேள்விக்கு விடை உன்னுடைய ஐந்தாவது குறள், ஐந்தாவது குறளுடைய அந்த பொருள் தான் உன்னுடைய மூன்றாவது கேள்விக்கு பதில் விடை. ஐந்தாவது குறளுடைய அந்த பொருள் தான் மூன்றாவது கேள்விக்கு விடை. அடுத்தது நான்காவது, நல்லவற்றை ஏன் கேட்டறிய வேண்டும்? நல்லவற்றை ஏன் கேட்டறிய வேண்டும்? நான்காவது கேள்விக்கு விடை 30ஆம் பக்கம், பக்க எண் 30ல ஆறாவது குறளுடைய பொருள், ஆறாவது குறளுடைய பொருள் தான் உன்னுடைய நான்காவது கேள்விக்கு விடை. ஐந்தாவது கேள்வி, கேளாறு செவிட்டுத்தன்மை உடையவை எவை? கேளாறு செவிட்டுத்தன்மை உடையவை எவை? ஐந்தாவது கேள்விக்கு விடை அதே 30ஆம் பக்கம் எட்டாவது பொருளுடைய பொருள், எட்டாவது பொருளுடைய பொருள். சரிதானப்பா? எட்டாவது பொருளுடைய பொருள். சரி, நம்முடைய வகுப்பு முடியும் தருவாயில் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம திருக்குறள் பார்த்துட்டோம். அடுத்த வாரம் நம்முடைய அடுத்த வகுப்புல நம்ம வந்து சந்திப்போம். கடமை கண்ணிய கட்டுப்பாடு, உன்னுடைய கடமை வந்து படிக்கிறது. நன்றாக படியுங்கள். நான் நேரம் சொன்ன மாதிரி அந்த கவிதையை நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னுடைய வகுப்பு முடியும் தருவாயில் வந்துட்டு வீட்டில இருந்து எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க, நல்லா படிங்க. அடுத்த வகுப்பில் நம்ம சந்திப்போம். சரிதான மாணவர்களே? வாழ்க வளமுடன். நன்றி.